போற போக்கில் ஒரு அறுவடை இன்னைக்கு. நிறைய காய்கறிகள் அறுவடை தான் என் சேனல்ல தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். நீங்களும் நன்றாக பார்த்து சப்போர்ட் பண்றீங்க. இன்னைக்கு மாடியில ஏகப்பட்ட விதவிதமான காய்கறிகள் தொங்கிக் கொண்டிருக்கு. எல்லாம் நம்ம உடல் உழைப்பு, மழை இதுதான் காரணம். என்னமோ நடக்குது உலகத்துல, ஒண்ணுமே புரியல, மர்மமா இருக்குதுன்னு தலைக்கீழ பாட்டு பாடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. போன வாரம் முழுக்க 1 to 1 நாள் 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் தொடர்ந்து மழைங்க. விடிய விடிய மழை. காலையில ஒரே மந்தமான கிளைமேட். விதை முளைச்சது என்ன, கொடி ஓடினது என்ன, காய்கறிகள்லாம் அறுவடை என்னன்னு இருந்துச்சு. இன்னைக்கு கார் ஓட்டிட்டு வெளியே போனோம். பார்த்தா 38 டிகிரி செல்சியஸ்ங்க. அப்படியே வெயில் போட்டு தாக்குது. என்னதான் இது கிளைமேட்டு, எப்படிதான் இந்த மாதிரிலாம் மாறுபடுது, ஒண்ணுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இங்க அழகான ஒரு பச்சை புடலங்காய் தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. இத போன சீசன்ல நான் வளர்த்தேன் ஆடிப்பட்டத்துல. ஒரே கசப்புங்க. அதாவது செம்ம கசப்பா இருந்தது இந்த பச்சை புடலங்காய். அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியோ இது இந்த மேல நான் திருப்பியும் புடலங்காய் விதை வச்சேன். நான் பரங்கிப்பட்ட சந்தையில இருந்து தான் வாங்கிட்டு வச்சேன். அவரு இந்த புடலங்காய் விதை கொடுத்துருந்தாரு. இதை நம்ம இப்ப அறுவடை பண்ணுவோம். காட்டுங்க. இது நல்லா அழகா தொங்கிட்டு இருக்கு பாருங்க, நீட்டா. கடவுள் புண்ணியத்துல இது கசக்க கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. இல்லை இது அதே பரங்கிப்பட்ட புடலங்கானா பயங்கரமா கசக்கும். நான் எதுக்கும் தோல் சீவிட்டு செஞ்சு பார்க்குறேன். கசந்ததுன்னா இந்த கொடி இது ரெண்டுத்துலயும் போகுது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, புரியுதுங்களா. பிச்சு தான் போடணும், வேற வழியே கிடையாது. இப்ப இந்த பாம்பு புடலை, அது பேரு பச்சை கலர்ல இருக்கிறதுனால அதை இப்படி வச்சுப்போம். நல்லாவே வளர்ந்துருக்கு. அப்படியே வந்தா கத்திரிக்காய் முடிஞ்சு போயிடும்னு நினைச்சேனா, முடிஞ்சு போயிட போகுது அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க, பயங்கரமா செவந்தம்பட்டி கத்திரிலாம் சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கு. இது 5வது அறுவடை. இது என்னோட 5வது அறுவடைனா கத்திரிக்காயிலே இது 5வது அறுவடை. அப்படியே வந்தா இந்த இடம்லாம் அப்படியே செழிப்பா இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் வச்சு நான் என்ன பண்ணேன், கத்திரிக்காவை ஒரு தொட்டில நாற்றுகளா விட்டேங்க. அதை எடுத்து ஒரு 10-15 தொட்டில வச்சேன். மீறி நாற்றுகள்லாம் அதே தொட்டில நாற்றுகள் விட்டோம் பாத்தீங்களா, அதுலயே இருந்தது. எறும்பு போதா என்னன்னு தெரியல, மேலகளை விழுந்துருது. அப்புறமா இதுல அறுவடை பூலாம் வர தொடங்குச்சு இல்ல, ஃபர்ஸ்ட் செட்டு. அதனால இன்னொரு செட்டை எடுத்து இந்த மாதிரி லைனா நான் வச்சா பார்த்தா மழை பெஞ்சுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. செம அப்படியே கத்திரிக்காய்லாம் அப்படியே சூப்பரா இருக்குது. இது ஒரு க்ரோ பேக்குங்க. இது 12 x 12 இன்ச்சு குறுக்க ஓடி வர பாரு. இதுல மண்ணு கூட கம்மியா தான் இருக்கு. இதுல பார்த்தா இதுல எவ்வளவு செழிப்பான ஒரு வளர்ச்சி. கத்திரிக்காய் சூப்பரா வந்திருக்கு. இந்த செவந்தம்பட்டி கத்திரிக்காயில என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதை காட்டுங்க. இது பாரு ஒரு சம்மங்கி பூச்செடி இருக்குது. இதுல தோ ஒண்ணு இருக்கா கத்திரிக்காய். இங்க பாரு, தோ ஒண்ணு இருக்கு, மீதி வந்துட்டு இருக்கு. அப்படியே இப்படி பார்த்தா பாரு, தோ ஒண்ணு. அப்படியே இங்க பார்த்தா பாரு. நல்லா தூக்கி காட்டுங்க, அப்பதான் கத்திரிக்காய் செடி சூப்பரா தெரியும். இப்படி தூக்குங்க. இது பாருங்க, இது ஃபுல்லா ஓவராலா எவ்வளவு கத்திரிக்காய் இருக்கு பாத்தீங்களா. ஸோ புடலங்காய் நீட்டிக்கிட்டு எல்லாரையும் குத்துது. இப்போ இதை பறிப்போம். காட்டுங்க. 1 செவந்தம்பட்டி கத்திரிக்காயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கசக்கவே கசக்காது. 2 இது பாருங்க, 3 4 அப்படியே தட்டை காமிங்க. எவ்வளவு முத்தி போனாலும் தோலை நம்ம குழம்புல இருந்து சாப்பிடும் போது நீக்கிடலாம். நீக்கிட்டு அதுல ஒரு செடியில இருக்குது பாருங்க, தண்ணி கிடக்குதுங்க. தோ குழந்தைக்கு தெரியல. தோ ஒண்ணா, இதுலயே இங்க ஒண்ணு பார்த்தனேனா, எங்கேயோ பார்த்தனே, மறைஞ்சு கிரைஞ்சு கிடக்குது. தோ ஒண்ணு இருக்குதா, விட்டு பாப்போம், அப்பதான் தெரியும். ஒண்ணுதான். தோ கீழே அந்த கத்திரிக்காய்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, அதை காமிங்களேன். இது ரெண்டும் பாருங்க இப்படி இருக்கு. அப்படியே இப்படி வந்தா இங்க வாங்க, இங்க நிறைய கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னா, அது இப்பதான் ஃபர்ஸ்ட் காய்க்குது அந்த கத்திரிக்காய், அந்த சாந்தப்பட்டி. அதனால செழிப்பா காய்க்குது.
இது எல்லாத்துலயுமே இது 5வது 6வது அறுவடை. இந்த கத்திரிக்காய் செடிலாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு இது 5வது 6வது அறுவடை. இத பாருங்க, இதுல வந்து பக்கத்து தொட்டில விதை வந்திருக்கு. கத்திரிக்காய் வந்து காஞ்சு போச்சு, என்ன கட் பண்ண முடியல. சிலது வந்து நான் அப்படியே மறந்து போயிட்டேன், அது பார்த்தா விதையா மாறிடுச்சு. ஏப்பா இத பாருங்க, இங்கெல்லாம் வேற இருக்கு. அதுலயே அந்த பக்கம் 2 இருக்கு, அப்படியே போய் எடுங்க. அந்த பக்கம் 2 இருக்கு, இதை காட்டிடுங்களா. இதை அப்படியே வெளியே போட்டு வச்சிருந்தோம்னா பழுக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் இதுல விதையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு ஏப்ரல் மாசம் வருது பாத்தீங்களா, சித்திரை பட்டம், அப்ப திருப்பி தீ விட்டா தூண விதையெல்லாம் முளைக்கும். அதை காமிங்க. இந்த கருப்பு தொட்டி, இந்த கருப்பு தொட்டியில இங்க நிறைய செடிகள் ஆயிடுச்சுங்க. எங்களால அறுவடையே பண்ண முடியல. ஒவ்வொரு தொட்டியை இழுத்து இழுத்து வச்சுட்டு செடிகளுக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து பண்ண வேண்டியதா இருக்கு. தொட்டிகளை தான் குறைக்கணும் போல இருக்கு. 1 2 பக்கத்துல இதுதான் ஏதாவது பூச்சிக்கிச்சு ஏறிடுது. இதுல ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, தோ இருக்கு. இதை காட்டு. இது ஒண்ணா அப்படியே பக்கத்து. ஐயோ இங்க பாருங்க, கத்திரிக்காய் எப்படி பறிச்சு வச்சிருக்கா. ஐயோ இதை காட்டிட, இதை காட்டுறா தம்பி பயலே. இங்க பாருப்பா, தோ பாருப்பா, சூப்பரா. மே மாசம் போட்ட விதைங்க அது. மே மாசம் போட்ட சவந்தப்பட்டி கத்திரி விதை ஒரு கோடை மழையில் முளைச்சுது. அது பார்த்தா அப்படியே பாதியிலே நின்றுட்டு இருந்தது. வாங்க அந்த கத்திரிக்காவெல்லாம் போய் அந்த தட்டில் போட்டுவோம் வாங்க. கோடை மழையில முளைச்சி நின்றுட்டு இருந்தது. அப்புறம் ஜூன்ல மழை விட்டு விட்டு பேஞ்சுது பார்த்தீங்களா, அந்த நாட்டுகள் தான் இதெல்லாம். மேலே விதை முளைச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா பாருங்க. அங்க ஒன்று ஓடிச்சு. ஐயோ இவ்வளோ கத்திரிக்காவா, என்னடா இது. எங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன திட்ட போறாங்க. பேசாம கத்திரிக்காய் யாருக்காவது வியாபாரம் பண்ணிட வேண்டியதான், கோல்டு மாதிரி. இதெல்லாம் ஆர்கானிக்கா நாங்கள் வளர்த்த கத்திரிக்காய். 1 கிலோ 5000 ரூபான்னு சொன்னா வாங்குவாங்களா? அப்படியே வாங்க, அந்த கத்திரிக்காய் அப்படியே கிடக்குறீங்க வாங்க. இந்த தொட்டியெல்லாம் நாங்கள் இங்கே நகர்த்திட்டோம் பாருங்க அறுவடைக்காக. இங்கே ஒரு வெண்டைக்காய் இருந்தது, ஏதோ இதை காட்டுங்க. பச்சை வெண்டை. இதை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தா தாறுமாறா சிவப்பு வெண்டைக்காய்கள். இதை காட்டு. ஒரு பெரிய தொட்டி இது. வாழை மரம் இருந்தது, அது அழுவி போச்சு. இதை விட்டா பெருசா வரும் நாளைக்கு. இதை பாட்டு, இதை பேர், இதை காட்டு. இதுதான் இதோட சைஸை பாருங்க. இதை காட்டு. 4 வெண்டைக்காய் போதும், ஒரு குழம்பு முடிஞ்சிடும். இது பாருங்க, இதை நாளைக்கு விட்டா இதே மாதிரி எனக்கு இவ்வளோ பெருசு கிடைக்கும். இதுக்காக நான் இதை விடுறேன். இந்த ஒரு வெண்டைக்காய் செடி இந்த வாழை மர தொட்டியில கிளை விட்டு, இது காட்டுப்பா, இங்க காட்டுப்பா. 1 2 3, இது பாரு 4. ஸோ வந்து ஒரு 3 நாள்லயே நீங்க வந்து ஏகப்பட்ட வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணலாம். இதுவும் அதே மாதிரிதான், மரம் வளர்க்குற பேக் தான், க்ரோ பேக் தான். இதுல ஒரு சிவப்பு வெண்டைக்காய் பாருங்க. இதுல வந்து ஒரு சிவப்பு வெண்டைக்காய் செடி இருக்கு, 2 கத்திரிக்காய் செடி இருக்கு. கத்திரிக்காய் இன்னும் காய்ப்பு வரல, அதை காட்டுங்க. சிகப்பு வெண்டைக்காய் செடியில இது பாருங்க வெண்டைக்காய். நாளைக்கு அப்படியே பெருசாகும், ஏகப்பட்ட முட்டுக்கள் வரும். இதுவும் கூட தரமான ஒரு பச்சை வெண்டைக்காய் தான். சிவப்பு வெண்டைக்காய்லாம் இவ்வளோ தாறுமாறா காய்க்குது. இந்த செடியை காட்டு, இதுலயும் ஏகப்பட்டது இருக்கு. அப்படியே வாங்க, இங்க ஒரு சிவப்பு வெண்டைக்காய் இருக்கு பாருங்க, காட்டுவோம் வாங்க. இது விதை போட்ட தொட்டி. இந்த தொட்டியில தான் ஃபர்ஸ்ட் நாங்க விதை போட்டோம். சிவப்பு வெண்டைக்காய் மட்டும் எப்போதுமே கம்மியா தான் காய்க்கும், விதை முளைக்கும். விதையும் கம்மியா தான் இருக்கும், புரியுதுங்களா. தோ இருக்கே சிவப்பு வெண்டைக்காய். டிசம்பர் பூவை காமிச்சிட்டு இருக்கீங்க, இதை பாருங்க. ஒன்னா எப்படி இந்த சிவப்பு வெண்டைக்காய் நாட்டு ரகம் எப்படி நீட்டா கிடக்குது பாருங்க. ஒரே இதுல இன்னொன்னு வருதா, இது பாருங்க, இது 1 4. ஸோ இதுலதான் விதை போட்டோம். 2 இதுல இருக்கட்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பக்கத்துல இதை பாருங்க. இதெல்லாம் ஏன் சின்னதுல அறுவடை பண்றீங்கன்னா, இது தொட்டு பார்க்கும் போதே தெரியுது நாளைக்கு வந்து முத்திரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதனால நான் சின்னதுல அறுவடை பண்றப்பா. வெண்டைக்காய் வாசம். இந்த ஒரு செடியில வந்து நாங்க 15 இது எடுத்தோம். அது என்னது, கம்பளி பூச்சி எடுத்து எரிச்சோங்க. அதனால இதுல கை வைக்கவே எனக்கு பயமா இருக்கு, புரியுதா. இங்க ஒண்ணு இருக்கு பாரு வெண்டைக்காய். கையில கீழே ஏதாவது ஒட்டி ஏதாவது ஆயிட போதுன்னு பயமாக இருக்கிறது.
அடியில காட்டு. வெண்டைக்காயில ஏதாவது இருக்கா பார்ப்போம். இன்னும் ஏதாவது வெண்டைக்காய். ஒரு மாடி தோட்டத்திலேயே நம்மளுக்கு இவ்வளவு பயமா இருக்கு பாருங்க, செடியில இருந்து வெண்டைக்காய் அறுவடை பண்றது. தட்டுக்கு போங்க, தட்டுக்கு போங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நிலம் இருக்குன்னா நிலத்துல எல்லாம் வெண்டைக்காய் ரொம்ப பிரம்மாண்டமா வளருங்க, தாறுமாறா வளரும். அப்படியே அடர்த்தியா காடு மாதிரி ஆயிடும். இந்த காட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அறுவடை பண்ணா அங்க பாம்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். எவ்வளவு பயமா இருக்கு பாருங்க. ஸோ ஒரு தட்டு தான் நான் கொண்டு வந்தேன், கொஞ்சமா இருக்கும் அறுவடைன்னு. தரையில கட்டுங்க, தரையில கட்டுவோம். பார்த்தா ஒரே நாள்ல இவ்வளவு வெண்டைக்காய் வந்துச்சு. அந்த வெண்டைக்காவெல்லாம் நம்ம தட்டு கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, பத்துல அதை வந்து அங்க வச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த பீர்க்கங்காய் இது பாருங்க எவ்வளோ பெருசா வந்துடுச்சு. இது நாங்க இப்ப கூட லேட்டஸ்டா நேத்து காலையில ஒரு பெரிய பீர்க்கங்காய், இது எனக்கு ஹைட் எட்டாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பெரிய பீர்க்கங்காய் 2. ஐயோ அம்மா, 2 பருப்பு போட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்டோம். செம்மையா இருந்ததுங்க நேத்து காலையில. புதினாவை வந்து பஜ்ஜி சட்னி செஞ்சு நேற்று தோசைக்கு சாப்பிட்டோம். அருமையா இருந்தது. எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விதத்துல என்னோட சமையல்ல 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை தினமுமே இந்த காய்கறிகள் இடம் பெற்றணும்னு நான் நினைப்பேன். அதுவும் இல்லாம மழை காலம் வெயில் காலமா இருக்கு அப்படின்னா நிறைய கிருணி பழம், கீரை, கருவேப்பிலை இதை வச்சு ஏதாவது நான் ரெசிபிஸ் வந்து செஞ்சுட்டே இருப்பேங்க. இப்ப நம்ம இந்த பீர்க்கங்காவையும் கொண்டு போய் வைப்போம். வச்சுட்டு ஓரளவுக்கு இது ஓகே தான். இந்தாங்க 2 தட்டு நிறையா மாடியில வந்து இன்னைக்கு நம்ம சூப்பரான காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோங்க. இது பாருங்க, சிவப்பு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய், அப்புறம் ஒரு குடும்பமே சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பீர்க்கங்காய். இதை காட்டுங்க, இவ்வளோ கத்திரிக்காய். ஊர்ல இருக்கவங்க சொந்தக்காரவங்களுக்கு தான் நான் அந்த கத்திரிக்காவை கண்டிப்பா கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து முந்தானேத்து நைட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் போனேன். அன்னைக்கு முதல்ல வந்து நான் சரியா சாப்பிடல. மகாலய அமாவாசை அன்னைக்கு நைட்டு வந்து நாங்க கத்திரிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கார குழம்பு செஞ்சுட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் இருக்கும் பாத்தீங்களா மாடி தோட்டத்தை, இதை வந்து வறுத்து சாப்பிட்டோம். கிச்சன் சேனல்ல ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன், அவசியம் செக் பண்ணி பாருங்க. இந்த கிச்சன் சேனல்ல பிளேலிஸ்ட் மாதிரி நான் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஷார்ட்ஸ்லேயே வந்து வெஜிடேரியன் டிஷஸ் செஞ்சா தனியா போடுறது, நான் வெஜிடேரியன் டிஷஸ் செஞ்சா தனியா போடுறது, ஏதாவது வெளியே கிளம்பி போனா இந்த மாதிரி பிளேலிஸ்ட் விதவிதமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாடி தோட்டத்திலயும் இருக்கு, அவசியம் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் பார்த்தாதான் நம்மளுக்கு எந்த ஒரு கேட்டகரி வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்த பீர்க்கங்காய் அறுவடை பண்ணோம்ல, இதை பத்தி மட்டும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த பீர்க்கங்காவை வந்து வாழைக்காய் மாதிரி நீட்டா வெட்டி, காதல் ஏதோ போகுது, பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். வாழைக்காவே தோத்துருங்க. வாழைக்காவுக்கும் பீர்க்கங்காவுக்கும் ரன்னிங் ரேஸ் வச்சா பீர்க்கங்காய் தான் வந்து ஃபர்ஸ்டா வரும் போல இருக்கு. நாங்க வந்து ஆச்சி பஜ்ஜி மாவு வாங்கி போட்டோம், டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. என் பொண்ணு என்ன கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஸோ இந்த பீர்க்கங்காவை வந்து அந்த மாதிரி நான் வாழைக்காவோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழைக்காவோட பீர்க்கங்காவை வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டது, அந்த வெண்டைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட பஜ்ஜி போடலாமே அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. ஸோ அதோட சுவை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கையில லைட்டா அரிக்கிற மாதிரியே இருக்கு, தண்ணியில போய் உடனே கழுவணும் போல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பதிவுல சூப்பரான ஒரு பச்சை புடலங்கா, இது கசக்குதா இல்லையான்னு நான் அப்புறமா சொல்றேன், போஸ்ட்ல போடுற அவசியம் பாருங்க கம்யூனிட்டி பக்கத்துல. இது எல்லாத்தையும் ஜாலியா சமைச்சு சாப்பிட போறோம். நீங்களும் மாடி தோட்டத்துல ஹாப்பியா அறுவடை பண்ணுங்க, ஆர்கானிக்கா ஏதாவது ஒரு காய்கறிகளாவது வளங்க, சாப்பிடுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். இதை பண்றதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.